2003க்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கீங்களா? உங்களுக்கான 5 இந்தியன் மூவிஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அத பார்க்காம நீங்க மூவி லவர்னே சொல்லிட்டு திரிய முடியாதுடா 2K கிட்ஸ். முதல் படம் பார்த்தீங்கன்னா, கண்டு கொண்டேன். ராஜீவ் மேனன் இயக்கியிருப்பாரு. 2000ல வந்தது. பிரைட் அண்ட் ப்ரீஜுடைஸ் புக்கோட அடாப்ஷனை வச்சு அவர் தன்னோட பாணியில, தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதையை சொல்லியிருப்பாரு. ரொம்ப 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 நல்லா இருக்கும். அஜித் நடிச்சிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க. பாருங்க, ஒருத்தர் வந்து டைரக்டராக எவ்வளோ கஷ்டப்படுவார்னு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதுல வர பாட்டுமே செம்மையா இருக்கும். ஒரு அழகான லவ் ஸ்டோரி பிளஸ் லைஃப் லெசன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். கண்டு கொண்டேன் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து 2வது படம் பாத்தீங்கன்னா PK. அமீர் கான் நடிப்புல வந்தது. அமீர் கான் ஏலியனா வருவாரு. கண்டிப்பா பாத்துருங்க. சினிமால வரா இருந்தா வேற லெவல்ல இருக்கும். ஒரு புதுமையான கதைக்களத்தோட அமீர் கான் நடிச்சது. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாத்துருங்க, மறந்துடாதீங்க. அடுத்து 3வது படம் பாத்தீங்கன்னா டியர் ஜிந்தகி. ஆலியா பட்டோட பெஸ்ட்டுங்க. அந்த மாதிரி ஒரு ஆலியா பட் நடிப்பை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஷாருக் கானும் வருவாரு. லைஃபோட கோரை சொல்லியிருப்பாங்க. அதுவும் கேர்ள்ஸ் முக்கியமா பார்க்க வேண்டிய படம். சைக்காலஜிக்கலா அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும். செக் பண்ணி பார்த்துருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்து 4வது படம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏ ஜவானி ஹே திவானி. அதை நான் சொல்ல போறது இல்லை, ஏன்னா அது இப்போ கூட ரிலீஸ் ஆகி ஃபேமஸா ரொம்ப நல்லாவே ஓடிச்சு. நான் சொல்ல போற படம் கொஞ்சம் அண்டர் ரேட்டடான படம். 2011ல வந்த படம். அது என்ன படம் பார்த்தீங்கன்னா, ஜிந்தகி நே மிலாகி டொபாரா. இது வந்து கிருத்திக் ரோஷன் நடிச்சிருப்பாரு. இப்போ நான் சொன்ன PK ஆகட்டும், டியர் ஜிந்தகி ஆகட்டும், ஜிந்தகினா மிலேகி டொபாரா இந்த படம் ஆகட்டும், இது எல்லாமே ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்னா கிடையாது. பார்த்தா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாருங்கடா, இல்லாட்டி பார்க்காதீங்கடா. அதான் நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ எமோஷனலா ஃபீல் ஆகக்கூடிய படம். நீங்க ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தா மட்டும்தான் புரியும். ஹிந்தியில பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகும். தமிழ்ல பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கும் டப்பிங். இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் பார்த்துடாதீங்களா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா மின்னலே. கௌதம் மேனன் எடுத்த படம் 2001ல வெளியே வந்துச்சு. இப்போ யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. மனோகரமா மேக்ஸ்னு ஏதோ OTTல இருக்கு. ஆனா நான் யூடியூப்ல ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஃப்ரீயா இருக்கனால. ஸோ யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. செம்மையான ஒரு லவ் ஸ்டோரி. ஃபீல் குட். அவ்வளோ நல்லா இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் மிரட்டி இருப்பாருங்க. எப்பா, எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும்டா. அந்த மனுஷன் பீக்ல இருந்த காலம்டா இது. மாதவன் நடிச்சிருப்பாரு, ரீமாசன் நடிச்சிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துருங்க தயவு செய்து. இந்த படம்லாம் பார்க்க வேண்டியது. ஏன்னா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்காம விட்டுறாதீங்க. எல்லாருமே அலைப்பாயுதை பத்தி பேசி 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 அதை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. நீங்க 2003ல இல்ல அதுக்கப்புறம் பிறந்திருந்தா. பட் இந்த படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துருங்க. எனக்கு அலைப்பாயுதை விடவும் மின்னலை பிடிக்கும். ஏன்னா அலைப்பாயுதை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எங்கெங்கேயோ டிராவல் ஆகி கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஃபீல் ஆகும். பட் மின்னலை அப்படி இருக்காது. முழுக்க முழுக்க லவ்ல நம்மளை வந்து உட்கார வச்சு ரசிக்க வைக்கும்.